அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேஸ்திரியனான யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்போது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். சொல்லுவோமா? இங்க நீங்க நல்ல ஒன்று புரிந்து கொள்ளணும். மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அதே பாதிப்புல தான் யார் இருக்கிறா? கிதியோன் இருக்கிறார். ஆனால் கிதியோன் அவர்களை போல ஓடி ஒளிஞ்சுக்கிறல. அவர் என்ன செஞ்சார்னா கர்த்தர் கொடுத்ததை பாதுகாப்பதற்காக நின்று ஆலைக்கு சமீபமாக நின்று என்ன செய்தார்? போரடித்து கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் கொடுத்ததை பாதுகாப்பதற்காக போராடினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை விசுவாசத்தை காத்து கொண்டே என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை வளர்வதற்கான ஐக்கியத்தையும் நாம் பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் பெர்க்மான் சார் அருமையாக பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினார்? வாழ்க்கை என்பது என்ன போராட்டம்? ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு அப்படின்னார். அப்போ நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆமேன்னு சொல்லுவோமா? உலகத்தில் இருக்கிறது வரை என்ன உண்டு? பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனைகள் நடுவில் நம்ம கர்த்தர் கொடுத்ததை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை போராடணும். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துக்காக, கர்த்தர் கொடுத்த ஜெப வாழ்க்கைக்காக, கர்த்தர் கொடுத்த ஐக்கியத்துக்காக நீங்களும் நானும் போராடி நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கொடுத்த ஐக்கியங்களிலே நாம் உறுதியாக இருப்பதற்கு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கிதியோன் முதலாவது அவன் கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பதற்காக போராடுகிறவனாக இருந்தான். ரெண்டாவது அவனுக்குள்ளே இருந்த காரியம் என்ன அப்படின்னா 13-14 வசனத்தை வாசி. அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்தியரை கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரோ என்றான். கொடுத்தாரே என்றான். 14. அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றான். அல்லேலூயா. சுத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த காலவேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் கர்த்தருடைய அற்புதத்தை காண்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பைபிளில் சொல்ற அற்புத அடையாளங்கள் என் வாழ்க்கையிலையும் நடக்கும், செய்வார் என்பதை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னத்தை எதிர்பார்க்கணும்? அற்புதத்தை தேவனிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும். எனக்கு நிறைய பேர் அற்புதத்தை நம்புறதே கிடையாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். ஆமென். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆமென். ஆகையினால உங்களுக்கும் எனக்கு அவர் என்ன செய்கிறவர்? அற்புதங்களை செய்கிறவர். வேதத்தில் சொன்ன அற்புதம் யாருக்கு நடக்கும்? நமக்கும் நடக்கும் என்பதை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஆமாம், ஆண்டவரிடத்தில் நம்மை கொடுத்ததை பாதுகாக்க வேண்டும். ரெண்டாவது அவர் செய்கிற அற்புதத்தை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது நாம் அவர் செய்கிற அற்புதத்தை விசுவாசிக்க வேண்டும். வேகமாக நமக்கு நேரம் இல்லாதபடினால் நாம் சீக்கிரமாய் பார்க்கலாம். மூன்றாவது அவருக்குள்ள இருந்த காரியம், அடுத்த வசனத்தை வாசிங்க. 15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அல்லேலூயா. விசுவாசித்தான், ஆண்டவரத்தில் அற்புதத்தை விசுவாசித்தான். ரெண்டாவது ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை, மூன்றாவது தாழ்மைப்படுத்தினான். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தான்? தாழ்மைப்படுத்தினான். ஆமாம், அவன் தன்னை பற்றி பெருமையாய் தேவனுக்கு முன்பாய் அவன் எண்ணிக்கொள்ள தன்னுடைய இருதயத்தில் இடம் கூடாமல், அதெல்லாம் அவன் சொன்னது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என்னிடத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும்
மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம வந்து நம்மை தாழ்மைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், மனுஷனே நான் உன்னிடத்தில் என்னத்தை கேட்கிறேன், நீ எனக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நடந்து நன்மையை செய்வதை அல்லாமல். உன்ட்ட நான் என்னத்தை கேட்குறேன். மனுஷனை பார்த்து ஆண்டவர் வேதனை படுறார். என் முன்னாடி நீ தாழ்மையாக இருந்து நன்மையை செய்வதை அல்லாமல் உன்ட்ட நான் என்னத்தை கேட்குறேன். ஏன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன், ஆண்டவரே நான் எளியவன் அப்பா, என் குடும்பம் எளியது ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை இம்மட்டும் நீ நடத்தி வந்ததற்கு நான் ஏமாத்துறோம். மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் திக்கு நாவும் மந்த வாயும் உள்ளவன், என் நாவு சரியாக பேச தெரியாது, எனக்கு சரியான வார்த்தைகளை சொல்ல தெரியாது. ஆண்டவர் நீ தான் எனக்கு வேணும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்த தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்மை தேவனுக்கு முன்பாய் தாழ்மைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தி பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தன்னை தாழ்த்துகிறவன். அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி மூன்றாவது கிதியோன் நினைச்சார், தன்னை தாழ்த்தினார். சரி, மூன்றாவது. அதுக்கு பின்னாடி அவன் அற்புதத்தை பார்க்குறார். அதுக்கு பின்னாடி அவர் என்ன செய்தார், ஆண்டவர் அற்புதத்தை காண செய்கிறார். அவன் பலி செலுத்துகிறான். ஆண்டவர் ஒரு அற்புத அடையாளத்தை, அவனுக்கு 2 அடையாளத்தை காட்டுறாரு. அதுக்கு பின்னாடி அவர் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறாரு. 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 1-2 வசனத்தை வாசிங்க. அப்போது கிதியோனாகிய கெருபகால் அவனோடே இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை தச்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பின் கிரியைகளில் மனுஷன் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒரு இடமே கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்புன்றது எந்த ஒரு மனுஷனுடைய கிரியையினால் உண்டானதில்லை, கர்த்தருடைய ஈவு. அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், கிதியோனோடு யுத்தம் பண்ணுவதற்கு எவ்வளோ பேர் வந்துட்டாங்க? இஸ்ரவேல் பாளையத்திலிருந்து 32,000 பேர் வந்துட்டாங்க. எத்தனை ஆயிரம்? 32,000 பேர் வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், யுத்தத்துக்கு வந்திருக்கிற ஆட்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் போய் இவ்வளோ பேர் நீங்கள் போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன பார்த்து வீம்பு பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? நாங்கள் திரளான கூட்டமாக வந்து நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், எதிரியே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் ஆண்டவர் சொல்றார், பயமும் திகில் உள்ளவங்களாம் எங்கே செய்யட்டு, வீட்டுக்கு போகட்டு அப்படின்னு சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்லு அப்படின்றார். எல்லாம் சண்டை போடுறதுக்கு அப்படி பட்டயத்தையும் கேடயத்தையும் தூக்கிட்டு எப்படி வந்தானுங்க? சும்மா வீரங்க மாதிரி மீசையை முறுக்கிட்டு வந்தாங்க. எல்லாம் சும்மா அப்படியே வந்தாங்க, பட்டயத்தை எல்லாம் சண்டைக்கு வந்து அப்படி நிற்கிறாங்க. உடனே இப்போ கிதியோன் சொல்கிறாரு, இந்த யுத்தத்துக்கு வந்த உங்களில் யாரெல்லாம் பயமாக இருக்கீங்களோ அவங்களாம் என்ன செய்யலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே 22,000 பேர் சும்மா புறமுதுக்கு காட்டு பறந்து போயிட்டானுங்க. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். பட்டயத்தை அவன் தூக்கி விசிறிட்டு ஓடிருப்பானுங்க போல பாதுகாத்து. எப்போ தப்பிச்சோண்டா, வாய்ப்பு கிடச்சிருச்சு, தப்பிச்சிருவோன்னு சொல்லி நினச்சி அவன் தப்பிச்சு 22,000 பேர் போயிட்டான். இப்போ எத்தனை ஆயிரம் தான் இருக்கிறாங்க? வெறும் 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல இதுவும் அதிகம் அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பலத்தினால ஒன்றும் நடக்கிற மாதிரி வைக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்தையும் முறிவி எடுத்துருவார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் அவர்கிட்ட வந்து என்னால் நடந்துச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் இதை செஞ்சேன்னா அவருக்கு முன்னாடி யாரும் நினைச்சக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. ஆண்டவர் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார் பாருங்க. பீஸை பிடுங்குற மாதிரி இவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்குறாரு. 22,000 பேர் ஓட்ட டைம், 10,000 பேர் அதிகன்றார். எல்லாரையும் தண்ணிக்கிட்ட கூட்டிகிட்டு போ, தண்ணி குடிக்க விடு, அதில் நக்கி குடிக்கிறவனை மட்டும் தனியாக நப்பாட்டு, அள்ளி குடிக்கிறவனெல்லாம் தனியாக நப்பாட்டு அப்படின்றார். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறான், போய் தாகத்தில் இருந்துருப்பானுங்க போல, தண்ணியை குடிக்கடா அப்படின்னோடனே எல்லாம் என்ன செய்கிறான்,
அப்படியே தண்ணியில் முங்கியிருப்பானுங்க போல இருக்கு, முங்கி குடிச்சிருப்பானுங்க போல இருக்கு. அதில் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா தண்ணியை கையில் எடுத்து அப்படி நக்கி குடித்தாங்களாம். எப்படி குடித்தாங்களாம்? நக்கி நக்கி குடித்தானுங்களாம், நாயை போல். அப்படி குடித்த ஒன்றில் மட்டும் தனியாக நுப்பாட்டு அப்படின்னாராம். அப்படி தனியாக நுப்பாட்டினா அவனுங்க ஒரு 300 பேர் தேடுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 900-700 பேரை என்ன செய்கிறார் ஆண்டவர்? இந்த பெருங்கூட்டம் தான் யுத்தத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பான் கிதியோன். அந்த பெரிய கூட்டத்தை அனுப்பு அப்படின்ட்டார் வீட்டுக்கு. அல்லேலூயா, சத்தம் பரவாயில்லையா சொல்லுங்களேன். நீங்கள் நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் உதவியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர் நம்மளை விட்டு பிரித்து விடுவார். அல்லேலூயா, சத்தம் பரவாயில்லையா சொல்லுங்களேன். சில நேரத்தில் ஊழியத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, சில காரியங்கள் நமக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நினைக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க? சத்தமாக சொல்லுங்கள், உபத்திரவம் கொடுத்துட்டு போயிடுவாங்க, நம்மளை தவிக்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு அலையிலே சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். உடனே நல்லா விளங்கிக்காங்க. 32,000 பேர் இருந்ததில் இப்போ எத்தனை பேர் தான் மிச்சம்? 300 பேர். 300 எங்கே இருக்குது? 32,000 எங்கே இருக்குது? அல்லேலூயா. தசம பாகம் கூட கிடையாது, தசம பாகம் கூட கிடையாது. அவ்வளவு குறைவான எண்ணிக்கை 300 பேர். 300 பேரை வச்சுட்டு இவன் 3 நாட்டு ராஜாக்களை எதிர்க்க போகணும். முடியுமா? நிச்சயமாக அவனால் நினைக்க முடியாது, எதிர்க்க முடியாது. இவனுக்கு ஒரு பயம் இருக்குது உள்ளத்தில். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆலோசனை கொடுக்குறார். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார். 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். அப்போ ஆண்டவர் வந்து 9-10 வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய் அங்கே போதும். அங்கே நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. எல்லாரும் சொல்லுங்கள், என்னத்தை கொடுக்குறாரு? ஆலோசனை கொடுக்குறாரு. பிரச்சனைகளின் நடுவில் நமக்கு என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு நம்ம இறங்கிட்டா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல விளைக்காங்க. பஞ்சகாலம், ஈசாக்குக்கு விதை விதைத்தால் அறுவடை செய்ய முடியாத ஒரு கால சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்தில் விதை, நான் அதை என்ன செய்வேன்? 100 மடங்கு ஆசீர்வதித்து நான் அவனை விளைச்சலை தருவேன் அப்படின்றார். ஈசாக்கு நம்பி விதைத்தான். அல்லேலூயா. இங்கே போக பயப்பட்டாயிரம் வேலைக்காரன் பூராவை கூட்டிகிட்டு நீ போ அப்படின்றார். இவன் எதிரிகளுடைய பாளையத்துக்கு போகிறான், மீதியானுடைய பாளையத்துக்கு. நடுராத்திரி அங்கே எல்லாம் பாளையத்தில் இருக்கிற எல்லா காவல் ஆட்கள்லாம் விலக்கி புது ஆட்கள்லாம் வைக்கப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்போ இவன் மெதுவாக பதுங்கி ஒரு பாளையத்து பக்கத்தில் போய் நிற்கிறான். நிற்கும்போது அங்கே ஒருத்தன் எந்திரிக்கிறான். டேய், நான் ஒரு சொப்பனத்தை கண்டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நைட்டு எந்திச்சு உட்காந்துட்டுருக்கான். உடனே இன்னொருத்தனை எந்திச்சு உட்காந்துட்டு சரி சொப்பனத்துக்கு நீ சொல்லு, நான் சொப்பனத்தை கேட்குறேன் அப்படி சொல்லி இவன் சொப்பனத்தை கேட்குறான். ஒருத்தன் சொப்பனத்தை சொல்கிறான். மீதியானின் பாளையத்திலேருந்து என்ன வந்துச்சு? ஒரு பெரிய அப்பம் வந்துச்சு. அந்த அப்பம் வந்து என்ன செய்துச்சு? பாளையத்தில் நம்ம பாளையத்தை வந்து மோதி நம்மளை எல்லாரையும் அழிச்சு போட்டுருச்சு அப்படின்றான். அப்போ உடனே இன்னொருத்தன் விளக்கம் சொல்கிறான். அதுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? அந்த அப்போ வந்து கிதியோன், அவன் வந்து நம்ம பாளையத்தெல்லாம் அழிச்சு போட போகிறான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தூக்கத்தில் எழுச்சி உட்காந்து சொப்பனத்தை ஒருத்தன் சொல்கிறான், சொப்பனத்துக்கு ஒருத்தன் விளக்கம் சொல்கிறான். இது யாருக்கு பதிலாக போகுது? கிதியோனுக்கு பதிலாக போகுது. அவன் ஆலோசனை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டவன். இப்போ அந்த ஆலோசனையை தைரியமாக செய்கிறதுக்கு இறங்குறான். 300 பேரை என்ன செய்கிறான்னா 100 பேராக பிரிக்கிறான். பிரித்து அவன் என்ன செய்கிறான்னா எல்லாரையும் அந்த எதிரிகளுடைய பாளையத்தை சுற்றிலும் நிற்க வச்சுட்டு அவன் சொல்கிறான், எல்லார் கையிலையும் தின்பண்டத்தை வச்சுருக்காங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தின்பண்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. கையில் எக்காலம், தீவட்டி, அப்புறம் பானை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இப்போ 300 பேரையும் கையில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் பாளையத்தை சுற்றி நில்லுங்க, நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யணும்னா, நான் பானையை கீழே போட்டு உடைக்கிறச்சும் உடைச்சிட்டு எல்லோரும் தீவட்டியை உயர்த்தி பிடிச்சி எக்காலத்தை ஊதணும். ஊதும் போது நீங்கள் சொல்லணும், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னு சொல்ல அந்த ஆலோசனையை செய்யறதுக்கு அவங்கள உற்சாகப்படுத்திட்டு அந்த ஆலோசனையை செய்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் கடைசியாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும்.
கர்த்தருடைய ஆலோசனையை சூழ்நிலைகளை பார்க்காமல் தைரியமாய் செயல்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கிதியோன் சொன்ன ஆலோசனை அப்படியே கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தங்களுடைய கையில் இருந்த பானையை கீழே போட்டு உடைக்கிறாங்க, தீவட்டியை உயர்த்தி பிடிக்கிறாங்க, எக்காலத்தை ஊதுறாங்க, கர்த்தருடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னு சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்க 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 கர்த்தருடைய பிரசன்னம் எதிரிகளின் மத்தியில் இறங்கிச்சு. அவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுப்பினார்கள். இவர்கள் அவர்களை ஓட ஓட துரத்தினார்கள். பெரிய கொள்ளையை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய வெற்றியை பெற்றார்கள். 7ஆம் அதிகாரத்தில் அவங்க பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. சத்தப்பர் அல்லேலூயா சொல்லுவோம். சத்தப்பர் அல்லேலூயா சொல்லுவோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலிகளாய் பார்க்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு இந்த மாதத்திலே புதிய வெற்றிகளை தருவார். ஆமென். அதை பெற்றுக்கொள்வதற்கு கடைசியாக கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வெற்றிகளை, கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.